ஸோ ஒரு ஃபிஸ்லா சர்ஜரிக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணால் நம்ம அதை திரும்ப வரதுக்கான வாய்ப்பு குறைக்கலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் டாக்டர் ஆனந்த், சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட் அண்ட் லேப்ராஸ்கோபி சர்ஜன். 6 முக்கியமான விஷயங்கள் ஃபிஸ்லா ரெக்கரன்ஸில் திரும்ப வரதுக்கான வாய்ப்பை கட்டாயம் குறைக்கும். நம்பர் 1, பிளட் சுகர் கண்ட்ரோல். நீங்கள் டயபெட்டிக் பேஷண்டாக இருந்தால் சர்ஜரி அப்பவும் சரி, சர்ஜரிக்கு அப்பவும் சரி, எப்பவுமே பிளட் சுகரை ஸ்ட்ரிக்டாக கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஏன்னா பிளட் சுகர் கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிரும். அப்படி குறையதுனால இன்ஃபெக்ஷன் திரும்ப வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஃபிஸ்லா திரும்ப வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ். உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், ஃபிஸ்லா ஃபார்ம் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் அந்த ஆசனவாய் முகப்பு ஒட்டி வர இன்ஃபெக்ஷன் தான். ஸோ சர்ஜரி அப்போ உங்களுக்கு இன்ஜெக்ஷன் மூலமாக ஆன்டிபயோட்டிக்ஸ் போடுவோம். சர்ஜரி பண்ணி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு இருந்த கிருமி தொற்றுக்கு ஏற்ப டேப்லெட்ஸ் ஃபார்மில் கொடுப்போம். ஸோ அந்த ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்ஸை கட்டாயம் டாக்டர் பார்த்து நிறுத்துங்கன்னு சொல்ற வரைக்கும் கண்டினியூ பண்றது தான் நல்லது. நீங்க டேப்லெட்ஸை முன்கூட்டியே நிறுத்தினா அந்த இன்ஃபெக்ஷன் சுத்தமாக கிளியர் ஆகாம உடம்புலே தங்கி நின்று திரும்ப ஃபிஸ்லா வரதுக்கான வாய்ப்பாக மாறலாம். 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா அப்ராப்ரியேட் ட்ரீட்மெண்ட். ஃபிஸ்லா பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு, அதை நம்ம இன்னொரு வீடியோல தெளிவாக பேசியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃபிஸ்லாவுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து பெஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஃபிஸ்லா இருந்துச்சோ அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட்டை தான் உங்க டாக்டர் உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாரு. அந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்க கட்டாயம் ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. 4, அதாவது பார்த்தீங்கன்னா wound கேர். ஸோ சர்ஜரி பண்ணி வீட்டுக்கு போகும்போது சர்ஜரி பண்ண இடத்துல இருக்கிற புண்ணை எப்படி பராமரிக்கணும் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ சில விஷயங்கள் அது என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா, சர்ஜரி பண்ண அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு கட்டாயம் புண்ணில் தண்ணி படுற மாதிரி வெதுவான ஒரு தண்ணியில் டெய்லி குளிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சிட்ஸ் பாத் அப்படின்னு சொல்லுவோம். அது சர்ஜரி பண்ண இடம் கம்ப்ளீட்டாக தண்ணியில் மூழ்கிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப், அகலமான டப் வாங்கி அதில் வெதுவன் தண்ணி ஊற்றி ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் ஊற்றி மார்னிங் ஒரு அந்த ஈவினிங் ஒரு 10 மினிட்ஸ் உட்காரணுங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த புண்ணில் இன்ஃபெக்ஷன் எதுவும் வராது, ஏற்கனவே கசரைகள் பிரிஞ்சு வரும், புண்ணு சீக்கிரம் ஆறி வரும். 5வது விஷயம் பார்த்தீங்கன்னா அவாய்ட் ஸ்மோக்கிங். ஸோ நீங்கள் ஸ்மோக்கராக இருந்தால் ஃபிஸ்லா சர்ஜரி அப்பவும் சரி, சர்ஜரிக்கு அப்புறம் சரி, கட்டாயம் ஸ்மோக்கிங்கை அவாய்ட் பண்ணணும்.